மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். 14 வயது மகனை தந்தை அடித்துக் கொண்ட சம்பவம் பதிவானது போல 25 வயது மகன் 52 வயது மதிக்கத்தக்க தந்தைய கூறிய ஆயுதத்தினால் குத்தி படுகொலை செய்த சம்பவமும் பதிவானது. இந்த சம்பவங்கள் எப்படி நடந்தேறியது என்ற பல்வேறு விஷயங்களை முதல் செய்தியில பார்க்கலாம். கேகாலை நூரியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நூரியாவத்த என்ற பகுதியில ஒரு வீட்டுல 14 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் அடித்து துன்புறுத்தப்பட்டான் அப்படின்ற ஒரு செய்தி போலீசாருக்கு தகவலாக சொல்லப்படுது. உடனடியாக போலீசார் குறித்த வீட்டை நோக்கி பயணிக்கிறாங்க. வீட்டுக்கு அருகில பலத்த காயங்களோட சிறுவனுடைய பிரேதம் கண்டெடுக்கப்படுது. ஏதோ உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனடியாக வைத்தியசாலைக்கு சிறுவனை அனுமதிக்கிறாங்க போலீசார். வைத்தியர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைத்தியசாலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னமே இந்த சிறுவன் உயிரிழந்து விட்டான் என்ற அதிர்ச்சியான செய்தியை போலீசாருக்கு சொன்னாங்க. சிறுவனுடைய பிரேதம் இப்போது பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. உடனடியாக போலீசார் தந்தையை கைது செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக இந்த மகன் தாக்கப்பட்டான், 16 வயது சிறுவன் தாக்கப்பட்டான், தந்தை தனது மகனை படுகொலை செய்யற அளவுக்கு தந்தையுடைய மனமாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போதுதான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. 119க்கு அடிச்சு சொன்னவங்க சிறுவன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கான், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு அந்த பொழுதுல யாராவது உள்ள பூந்து சிறுவனை பாதுகாத்திருக்கலாம், பிறகு தகவல் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு மனவலியும் மீசா டிவிக்கு இருக்கு. நிச்சயமாக பல்வேறு காலகட்டங்கள்ல தந்தை இவரை துன்புறுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. அப்படியாக இருந்தா அந்த பிரதேசத்துல உள்ளவங்க ஏன் அதை தடுக்கல? அவன் புள்ள, அவன் அடிப்பான் அணைப்பான், நமக்கு எதுக்கு அப்படின்னு மௌனமாக இருந்தாங்களா? மனிதநேயம் ஏன் வறண்டு போச்சு, மறந்து காலம் ஏன் மனிதநேயம் இல்லாம போச்சு அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. போலீசார் உடனடியாக வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதி யார் கோர, என்ன ஆயுதம், என்ன வாகனம் எல்லாத்தையும் எழுதிட்டு இங்கு வரும் பொழுது பிள்ளையிட சோழியை முடிச்சு பக்கத்துல கல்லெஞ்ச கொண்ட தந்தை போட்டிருப்பான். துரித கதியில யாராவது ஒரு ஈர நெஞ்சம் கொண்டவன் செயற்பட்டிருந்தா சிறுவனை பாதுகாத்திருக்கலாம் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் தனது தந்தைய கூறிய ஆயுதத்தால குத்தி படுகொலை செய்த சம்பவமும் பதிவாகி இருந்தது. முனவாகல பிபில பிரதேசத்துல 52 வயது மதிக்கத்தக்க தனது தந்தைய மூத்த மகன் கூறிய ஆயுதத்தால தாக்குதல் நடத்தி படுகொலை செய்த சம்பவத்தின் பேர்ல தற்போது 25 வயது மதிக்கத்தக்க மகன் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு. முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு அப்படின்னு ஒரு காரணத்திற்காக ஒரு வாய் தகராறுல ஆரம்பிச்சது கைகலப்புல முடிஞ்சு வீட்டுல மறைத்து வைத்திருந்த கூறிய ஆயுதத்தால தான் இந்த தந்தைய தாக்குதல் நடத்தி படுகொலை செய்த சம்பவம் பதிவாகிருப்பதாக சொல்லப்படுது. முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குறித்த இளைஞன் போதைப் பொருளுக்கு அடிமையானவன் அப்படின்னு ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்குது. போதைக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டாலே தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, போதைக்கு நல்லது கெட்டது தெரியாது, அது போல காதலுக்கும் நல்லது கெட்டது தெரியாது. காதலும் ஒரு போதை தானே. இந்த இரண்டும் சேர்ந்துட்டா தந்தையை பாப்பான் என்ன, தனையனை பாப்பான் என்ன, போட்டு தள்ளுற விஷயத்தை தான் செய்திருப்பாள். இனி என்ன, காதலும் இல்லை, கல்யாணம் இல்லை, சிறையில காய வேண்டியதுதான். தூக்கி வளர்த்து அன்பு காட்டி அரவணைத்து நெற்றி வியர்வை நிலத்துல சிந்தி ஆளாக்கிய தோல் வரைக்கும் வளர்த்து விட்ட தந்தைய ஒரு காதல் என்ற காரணத்துக்காக படுகொலை செய்கின்ற இடத்துலதான் இந்த இளைய சமூகம் இருக்குன்னா அதுக்கு பின்னால இருக்கிற ஒரே ஒரு காரணி போதை அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதுக்கு முதல்ல ஒரு சம்பவம் பதிவாக இருந்தது. தனது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தைய ரொம்ப சூட்சமமான முறையில அவர் தூக்கத்துல இருக்கிற போது கதவை தாளிட்டு யாருக்கும் தெரியாமல் தலையணைய முகத்துல வச்சு மூச்சு திணறல உண்டு பண்ணி படுகொலை செய்துட்டு தனது நண்பனுக்கு அவன் போன் பண்ணி சொன்னான், சோழியை முடிச்சுட்டேன் வாடா அப்படின்னு சொல்லி, கூடவே போத்தனும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி நல்லா இருவரும் குடிச்சு போட்டு அதே திருவில்ல தந்தையுடைய பிரேதத்தை எடுத்துக்கொண்டு தந்தை இறந்துட்டாரா இல்லையா, மூச்சு திணறல இருக்காரா எதையுமே கன்ஃபார்ம் பண்ணாம மயானத்துக்கு கொண்டு போய் குழி தோண்டி ரகசியமாக புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு என்ன பண்ணினாரு இந்த ஆசாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாரு, தந்தையை காணும் அப்படின்னு சொல்லி அழுது பொழுது பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பை செஞ்சு முடிச்சாரு. பாவமே பையன் தந்தை இல்லாம வாழ்வான என்னவோன்னு சொல்லி போலீசார விசாரணையை தொடங்கினாங்க. எங்க தொடங்குற எங்க முடிக்கிற எந்த குழுவும் இல்லாமல் அந்த விசாரணையை பல ஆண்டுகள் விசாரிக்க தொடங்கினாங்க. இவருடைய லட்சியம் என்ன, தந்தையை போடணும், காதலிய கரம் பிடிக்கணும்,
அதே போல திருமணம் நடந்து முடிஞ்சு 3 குழந்தைகளுக்கு தந்தையானாரு. தந்தையை கொண்ட செய்தியை கூட இவர் மறந்திருக்கலாம். ஆனா போலீசார் மறக்கல. மோப்ப பிடிச்சு அங்க இங்கன்னு சொல்லி தேடி பிடிச்சு 8 வருஷத்துக்கு பிறகு குறித்த ஆசாமியை கைது செஞ்சாங்க. நீங்க தானமே தந்தையை போட்டு ஒரு இடத்துல புதைச்சிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி விசாரணைகள்ல முடிவுல தெரிய வந்ததுனால, சரி அந்த இடத்தையாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லி குறித்த மகனையும் மகனுடைய நண்பரையும் கைது செய்து குறித்த இடத்துக்கு போய் பிரேதத்தையும் தோண்டி எடுத்து இப்போது விசாரணை தொடங்கப்பட்ட செய்தியும் பதிவாகி இருந்தது. குழந்தைகளை முறையாக வளர்க்காவிட்டால் இது போன்ற அவலங்களை குறைக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெஹ்வல பிரதேசத்துல மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்புல பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த டூவா வசந்த மற்றும் போதியவத்த அவிஷ்க இந்த இருவருக்குமாக இந்த நாட்டுல பல்வேறு கொலைகளை பல்வேறு குற்றங்களை செய்து வந்த இவங்களிடம் இருந்து 3 ரிவால்வர் துப்பாக்கியும் துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற 6 தோட்டாக்களும் கூடவே 50 கிராம் ஹெரோயின் 55 கிராம் ஐஸ் போதைப் பொருளோட 4 ஆசாமிகளையும் கைது செஞ்சாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுதங்களை பத்திரப்படுத்தி பக்குவப்படுத்தி தேவையான சந்தர்ப்பத்துல குறித்த ஷூட்டருக்கு கொடுக்கிறது, குறித்த ஷூட்டருக்கு தேவையான பயணங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறவரு, பல்வேறு விஷயங்களை செய்கின்ற 4 பேரை தான் கைது செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. கடந்த 31ஆம் திகதி 16 வயது சிறுமி மீது ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இல்லையா, அதுக்கும் இந்த துப்பாக்கிகள் ஒன்றுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறதோட கப்பம் வாங்குறது, ஆளை போடுறது, மிரட்டுறது, போதைப் பொருட்களை வியாபாரம் செய்வதற்கான பல்வேறு குற்றங்களுக்காக இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது போலீசாரால சந்தேகிக்கப்படுது. இதுக்கு பின்புலமாக என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான பாதாள குழுக்களுக்கு இடையிலான சண்டை அப்படின்னு சொல்லி கடந்த வீடியோலும் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சண்டை யார் யாருக்கு இடையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெஹ்வல பிரதேசத்துல படோவிட்ட அசங்க மற்றும் கொஸ்மல்லி என்ற 2 தரப்புக்கு இடையில தான் மிக பாரிய அளவிலான ஒரு சண்டை இடம்பெற்று வருது. கொஸ்மல்லியுடைய தரப்புல இருக்கிறவங்க தான் சூவா வசந்தையும் அதே போல போதியவத்த அவிஷ்கையும். இந்த படோவிட்ட அசங்க மற்றும் கொஸ்மல்லிக்கு இடையிலான 2 வருட சண்டையில பழிக்கு பழி வாங்குறது, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஏற்பட்ட சண்டை, பழிவாங்கல், இதனூடாக இடம்பெற்ற கொலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 2 வருஷத்துல 15 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்குது. இந்த கைது நிச்சயமாக இதுக்கு பின்னால் இடம்பெறுகின்ற கொலைகளுக்கு முற்றுப்புள்ளியா இருக்கும் என்பதுதான் இப்போது போலீசார் தெரிவிக்கின்ற ஒரு விஷயம். இது எதற்காக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதை வர்த்தகத்துல அந்த பகுதியில் தாதாவாக யார் இருக்கிற, அந்த அதிகாரத்தை யார் கைப்பற்றுது அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த சண்டை நடக்குது. இந்த போதைப் பொருளுக்கான முற்றுப்புள்ளியா அரசு வைக்காத வரையில இது போன்ற குற்றங்களை நிச்சயமாக குறைக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் போதைப் பொருளை இல்லாதொழிக்கின்ற பணியில பாதுகாப்பு துறையினர் மும்முரமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நேற்று நடந்த மற்றொரு சம்பவம் மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. அதுதான் கொழும்பு குற்றவியல் தடுப்பு பிரிவினர் 2 நபர்களை கைது செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பொறுமதியான ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டுல தான் இவங்க கைது செய்யப்பட்டாங்க. அந்த போதைப் பொருளையும் கைப்பற்றிருக்கிறாங்க. இதுல ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல போதை வர்த்தகர் முரள சத்துவின் சகா. இவர்தான் அவருக்காக இங்கு போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யற பணிகளை ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது. இனி என்ன, குறித்த நபர்களிடம் யாருடைய பொருள், யாருக்கு இதை நீங்க கொடுக்க இருந்தீங்க, உங்களோட நெட்வொர்க்ல யார் யார் இருக்காங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை போட்டு வாங்கி எடுப்பாங்க. இன்னும் பல்வேறு கைதுகள் இதன் வடிவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னால தேடிட்டு போயிட்டு பார்த்தா அது சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதைக்கு அடிமையானவன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், கற்பழிப்பாக இருக்கலாம், எல்லாத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு காரியம் போதை அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் அரசு போதைக்கு எதிரான நடவடிக்கைகளை கச்சிதமாக முன்னெடுக்கட்டும், அதற்கு துணையாக ஒவ்வொரு பிரஜையும் இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.